அனைவருக்கும் வணக்கம். குளிர்காலத்திற்கான உடல் சார்ந்த வழிகாட்டுதல். இந்த குளிர்காலம் கொஞ்சம் அதிகமான குளிர் சூழக்கூடிய ஒரு நிலையில் இப்போ இருக்குது. இது வழக்கத்தை விட அதிகமான குளிர்ச்சி இப்பொழுது உள்ள நாட்களில் நிகழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாட்களில் அதிகாலையில் ஒரு சில பேர் இந்த நடைப்பயிற்சி அப்படின்னு போகிறது வழக்கமாக வச்சுருக்கீங்க. பொதுவாக இந்த காலங்களில் நடைப்பயிற்சி போகாதீங்க. அதிகாலையில் இப்போ உள்ள சூழல் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால காற்றில் குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதே போல் காற்றினுடைய அடர்த்தித்தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நம்ம சுவாசிக்கும் போது நுரையீரல் ரொம்ப சிரமப்படும். அது நமக்கு வெளியில் அவ்வளோவா தெரியாது. இது நுட்பமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. உடற்பயிற்சி அவசியம் இந்த நாட்களில் செய்யணும். வீட்டிலேயே பயிற்சிகளை செய்யுங்க. பின்வளைவு முன்வளைவு, அதாவது பேக் பெண்ட் ஃபார்வேர்ட் பெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, நேராக நின்றுட்டு கைகள் ரெண்டையும் உயர்த்தி பின்பக்கமாக வளைங்க. முதுகு பின்பக்கமாக வளைக்கும் போது மூச்சை உள்ளே இழுங்க. அப்படியே முன்பக்கமாக வளைஞ்சு காலை தொடுங்க. கால் கட்டை விரலை கை விரல்களோட தொடும்போது கால் மூட்டு மடங்காமல் பார்த்துக்கணும். நல்லா தலையை குனிஞ்சு தொடுங்க. இப்படி முன்பக்கம் குனியும் போது மூச்சை வெளியே விடுங்க. திரும்பவும் பேக் பெண்ட் ஃபார்வேர்ட் பெண்ட், இந்த மாதிரி ஒரு 10 முறை நல்லா மூச்சு இழுத்து விட்டு இந்த மாதிரி ஒரு 10 முறை செஞ்சு. தோப்புக்கரணம் இதில் சிறப்பாக செயல்படுறது. தோப்புக்கரண பயிற்சி நல்லா சிறப்பாக இருக்கும். நேராக கீழே உட்காரும் போது மூச்சை இழுத்துக்கிட்டே உட்காருங்க. எழுந்திருக்கும் போது மூச்சை விடுங்க. திருப்பி உட்காரும் போது மூச்சை இழுக்கணும், எழுந்திருக்கும் போது மூச்சை விடணும். இந்த பயிற்சி புதுசாக செய்யும் போது உங்களுடைய கெண்டைக்கால் அப்புறம் தொடைப்பகுதியெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். இந்த வலி வரும். இந்த வலி நிரந்தரமாக இருக்குமானா இருக்காது. உடற்பயிற்சினால் வர வலிகள் உறுதிப்படுத்துமே தவிர இந்த வலிக்காக வேற ஏதாவது ஒத்தடம் கொடுக்கறதோ ஏதாவது பண்ணுறதோ பண்ணாதீங்க. இந்த தோப்புக்கரண பயிற்சி நிறைய உடல் சார்ந்த வைகளுக்கு தீர்வாக இருக்கும். இந்த வெரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய நரம்பு சுருட்டல், இந்த இதுலேருந்துலாம் இதில் வெளியில் வரலாம். தோப்புக்கரண பயிற்சி இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், பிபி இருக்கிறவங்க கூட இந்த பயிற்சியை தினமும் பண்ணால் அவ்வளோ சிறப்பாக நல்லாயிருக்கும். இந்த பயிற்சியை செய்யும். உங்கள் அனைவருக்குள்ளும் மகரிஷிகளின் அருளும் ஆசையும், அகத்திய மாமகரிஷியின் அருளாசையும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நிறைவதாக.